காசு இல்லாமலாம் படங்கள் பண்ணிருக்கிறாரு. எனக்கெல்லாம் பணம் வாங்கினதே இல்லை. இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன், ஒரு 20 படத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பணம் கேட்டதே இல்லை. பாட்டுக்கு நம்ம ரெக்கார்டிங் டேட்டு போடுவோம், வைப்போம், போவோம். அப்படி சாயந்தரமான அவனுக்கு வந்து அதாவது ரொம்ப ஃபேமஸ் வந்து அங்கே வந்து திருநெல்வேலி இட்லி கடைன்னு ஒன்று இருக்குது, பிரசாத் எழுத்தாப்பில். டேஸ்ட்டுமா அந்த இட்லி ஒரு கார சட்னிலாம் கொடுப்பாங்க. அதை வந்து ஆர்டர் பண்ணி சின்ன சின்ன வடை, அவ்வளோதான் நான் கொடுத்த சம்பளம். எல்லா படங்களுக்குமே. எதுக்கும் அவங்ககிட்ட காசு கேட்டதில்லை. அடடா, இப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லிதான் எங்களுக்கு வந்து தெரியும். காசே கேட்க மாட்டோம், எதுவும் கேட்க மாட்டோம். அப்புறம் என் டாக்டருக்கு, பெரிய டாக்டருக்கு மேரேஜ் ஏற்பாடாச்சு. காஞ்சிபுரத்தில் தான் நல்ல பட்டுலாம் செய்வாங்க. இவனுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு கச்சேரி வருது. அப்போ நான் வீட்டுக்கு போனேன். இந்த காஞ்சிபுரத்தில் பார்சாரதின்னு அந்த கைத்தறி இதனுடைய யூனியன் தலைவர் இருக்கார், அவரை பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லு, என் டாக்டருக்கு மேரேஜ் வருது, நல்ல புடவைகள் வாங்கணுண்டான்னு சொன்னேன். அங்கே ஜீவா நிற்கிறாங்க. அப்புறம் நான் எதுக்கடா நம்மளே காசு கொடுத்து வாங்கலாமேங்கிறான் இவன் பேசிக்கிறது. புறம் ஜீவா அண்ணா என்ன ஒரு நிமிஷம் இருந்தேன், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். நான் போயிட்டு வந்துட்டு இவன் உட்காரான். ஜீவாவும் நானும் பனங்கல் பார்க்கில் அந்த பெரிய கடற்கலமா ஜவுளி ஸ்டோர், அங்கே போகிறோம். எடுத்து போடுது, அண்ணா உங்கள் பொண்ணு கொஞ்சம் கருப்பு தானே, அப்படி இப்படின்னு போடுது. ஒரு புடவை 80,000 ரூபாம்மா. போட்டு எடுத்து மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை எல்லாம் போட்டு, அண்ணே ஒரு நிமிஷம் அவர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடலாம், அண்ணே உங்களை கூப்பிட்றாரு. டேய் உனக்கு ஒன்று வாங்கலைங்கிறா, பொண்ணுக்கு வாங்கியிருக்கு, மாப்பிள்ளைக்கு வாங்கியிருக்கு, எல்லாருக்கும் இது உனக்கு வாங்க இல்லை. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலண்டா, இது வந்து சரி, ஒரு தாய் மாமன் நீ கொடுத்த, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு.